பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய விவகாரத்தில் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர். அப்போது கைது செய்த சவுக்கு சங்கரை தாராபுரம் வழியாக கோவை மத்திய சிறைக்கு போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லும் போது வாகனம் விபத்தில் சிக்கியது. போலீஸ் வாகனத்தில் இருந்த சவுக்கு சங்கர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். சிறைக்குள்ள ஏன் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு வைக்கிறார்? ஆனா என்ன அர்த்தம்? வலது கை செயல்பட முடியல. திமுகவை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து பரபரப்பு ஏற்பட்டது. சவுக்கு சங்கர் பேசிய பேட்டியை ஒளிபரப்பு செய்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்தார். சவுக்கு சங்கரின் சென்னை மதுரவாயில் வீடு மற்றும் சவுக்கு மீடியா அலுவலகம் ஆகியவற்றில் சோதனை செய்தனர். சவுக்கு சங்கரின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு தேனி போலீசார் சீல் வைத்தனர். எனது அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது, வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது, அலுவலகத்தில் இருந்த கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சவுக்கு மீடியாவில் பணியாற்றிக் கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடும்பம் கொள்ளையடிக்க சவுக்கு மீடியா தடையாக இருப்பதால் தான் சவுக்கு சங்கர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டிருக்கிறார். குண்டர் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் உடனடியாக பிணையில் விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜாமீன் கிடைத்த பிறகு போலீசார் அழைத்து சென்ற போது கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளகத்தனத்தினால் இதுவரை 55 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். நீதிமன்றங்களுக்கு நன்றி, எனது வழக்கறிஞர்களுக்கு நன்றி. தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 2 முறை குண்டர் சட்டத்தில் என்னை பவள விழா கொண்டாடும் ஒரு கட்சி அடைத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடு. தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமான சும்மா விட மாட்டேன் சொல்லி என்னெல்லாம் கொன்றணும். நீங்கள் இப்படிலாம் விட்டீங்கன்னா சும்மா விட மாட்டேன். நான் கோர்ட் இருக்கு, நீதிமன்றங்கள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்குது, பார்த்துக்கொள்ள. பல பொய் வழக்குகள் போட்டு உங்களை குண்டாசில் போட்டு அதுக்கப்புறம் வெளியே இன்றைக்கோட 1 வருஷம் ஆகுது. எப்படி சார் உணர்றீங்க? நான் வெளியே வந்த மறுநாள் திரு செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். ஏற்கனவே நம்ம 200 ஷோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம், அதை சொல்ல விரும்பலை. நான் வெளியே வந்ததற்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன், தமிழகத்திலிருந்து திரு கோபாலகிருஷ்ணன், ஐயப்பராஜ், திரு கௌதம்குமார், திரு கிறிஸ்டபர், பக்ருதீன், திரு பாலமுருகன் என்று எண்ணற்ற வழக்கறிஞர்களோட உழைப்பின் காரணமாகத்தான் நான் வழக்கறிஞர் திரு ராஜ்குமார், அதாவது ஒரு மினிமம் 6 to 7 months வெளியிலே வரக்கூடாதுன்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். அவங்களோட அந்த நோக்கத்தை முறியடிக்கிறதுக்கு இங்கே இந்த வழக்கறிஞர்கள் என்னாலும் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அமேசிங். அது குண்டாஸ் போட்ட 3வது நாளே அதை எடுத்து கோடைக்கால விடுமுறை அமர்வில் அமர்ந்திருந்த நீதிபதி திரு ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அதை ரத்து செய்தது. உடனிருந்த நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் 3வது நீதிபதிக்கு போனது. அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் ரத்து செய்யப்பட்டு, சரி இன்னொரு 3 வழக்குகளில் தான் ஜாமீன் போடணும், வெளியில் வந்துடலான்னு பார்த்தா அடுத்த குண்டாஸ் போட்டுட்டு சரி இதோட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போது அது என்ன ஆகுனா 2வது குண்டாஸ் போட்டால் என்ன ஆகுனா திருப்பி இன்னொரு 6 மாதம் ஆகும். 1 வருஷத்துக்கு நான் வெளில வரக்கூடாது. இதுதான் இவர்களது எண்ணமாக இருந்தது. 2வது குண்டாஸ் போட்ட உடனே நேராக உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. பாருங்கள், நீங்கள் குண்டாஸ் ரத்து பண்ணிங்களா, திருப்பி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சார் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம் சார் என்று சொல்லி ஓடி சென்றார்கள். நான் ஏற்கனவே 200 ஷோவில் சொல்லியிருந்தேன்ல, வெளியில் வரும்போது பிளாங்க்கு, ஒரு ட்ராக் ஷூட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒன்றுமே இல்லை. உலகமே வெறுமையாக இருந்தது. 1 வருடம் ஓடி போச்சான்ட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது.
இன்னைக்கு ஒரு ஆஃபீஸு, ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் அதுக்கப்புறமும் என்னென்ன நடந்துச்சுன்றது நம்ம தொடர்ந்து நேயர்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். 1 இயர் ரீகால் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி நான் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கேன், வலுவாக இருக்கிறேன், அவ்வளோ எளிதாக என்னை தூக்கி நீங்கள் போய் கேஸில் தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிட முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மக்களோட ஆதரவு. அவ்வளோதான். நான் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு தப்பான ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரியான நடவடிக்கைகளை சந்தித்தால் மக்கள் கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் இவன் சரியாக பேசுகிறான், அவனை நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்கன்ட்டு அந்த மக்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நம்மளால் திருப்பி எந்திரிச்சு நிற்க முடியுது. இப்போ இந்த நிமிஷம் கைது பண்ணாததுக்கு காரணம் கூட மக்களோட ஆதரவு தானே சார்? நிச்சயமா. அதனால தான். ஸோ இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி விடக்கூடாது, நீங்கள் என்ன நசுக்க பார்க்குறீங்க, நான் விட மாட்டேன், எந்திரிச்சு நிற்பேன் பாரு அப்படின்ட்டு 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது எந்திரிச்சு நின்ட்டேன். நான் கேட்குறேன், நான் நிறைய பேசிட்டேன் இதை பற்றி, மாலதி அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். நீங்கள் அந்த சிறையிலேருந்து வெளில வந்த அன்றைக்கே சந்திச்சிங்க, சேனல்லாம் இப்போ தொடங்கலை நம்ம. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 1 இயர் கழிச்சு இன்றைக்கி? மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு மலைப்பாக இருக்குது சார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அவங்க வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஆனால் எப்படி ஒரு பதைக்குமோ அந்த பதைப்பு எப்போவுமே இருந்தது சார். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், உயிரோடு உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கவுண்டரு அது இதுன்னு, ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே உட்காந்துருக்கோன்னா மக்களோட ஆதரவு தான் அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறுன்ற ஒரு எண்ணம் தான் சார் அதுக்கு முக்கியமான காரணம். அதான் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொள்ளும். சார், இன்றைக்கி நம்மளுடைய ப்ரோக்ராமோட ஹீரோ அப்படின்னாலே அது வந்து திரு செல்வ பெருந்தகையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ நியூஸ் இருக்குது அவர் தொடர்பாக. இன்னொன்று, ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கம் அடி விழுகலாம், சுற்றி அடின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி விரிவாக விவாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன 2 கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன் மாலதி. நேற்று நீங்கள் அந்த விக்டிம், செக்ஷுவல் அசால்ட் விக்டிமை பற்றி எடுத்த ஒரு நேர்காணல் தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையும் டிஜிபி அலுவலகமும் இது பொய், அந்த செய்தியே பொய் என்பது போல் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள். நான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி டாக்டர் ஆர் ஸ்டாலின் அவர்தான் இந்த மாவட்ட காவல்துறையின் சார்பில் இதை செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆர்வ கோளாறில் செய்திக்குறிப்பை எல்லாம் வெளியிடுவதற்கு முன்பாக நாம் ஒழுங்காக நமது வேலையை செய்திருக்கிறோமா என்பதை ஸ்டாலின் போன்ற அதிகாரிகள் முதலில் உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு செய்திக்குறிப்பை வெளியிட வேண்டும். நேற்று நான் இது சம்மந்தமாக விளக்கம் கொடுக்கும்போது நான் குறிப்பிட்டிருந்தேன், அந்த சம்பவம் கேரளாவில் தான் நடந்தது. நாமும் அதை இந்த நிகழ்ச்சியில் மறுக்கவில்லை. ஃபஸ்ட்டு இங்கே வந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் விரட்டி விட்டீங்க, அந்த பிள்ளைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு விக்டிம் எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணிங்கன்றது ஒரு சார்ஜ் நான் சொன்னேன். 2வது சார்ஜ், அந்த பொண்ணு இங்கே என்னை பணம் கேட்டு மிரட்டினாங்க, இங்கே வந்து இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்ட்டு 2வது ஒரு புகார் கொடுக்குது. அந்த புகார் மீது நீங்கள் இன்று வரை முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை அப்படின்றது தான் நாம் நமது நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தோம். வக்கனையாக விளக்க அறிக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒழுங்காக அவங்க போலீஸ் ஒழுங்காக வேலை செஞ்சாங்களன்றதை பார்க்கணும். 29/11/2023 அன்று இந்த பாதிக்கப்பட்ட இதே பெண் கன்னியாகுமரி மாவட்ட சைபர் கிரைம் முன்பாக அளித்த புகாரோட நகல் இது. அந்த புகாரில் அந்த இன்சிடெண்ட்டை இந்த பொண்ணு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்கு என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் என்பதை மட்டும் நான் படிக்கிறேன். தற்போது அவர்கள் அந்த வீடியோவை பரப்பிவிட்டு அது வாட்ஸ்அப்பில் எல்லா ஊருக்கும் பரவி வருகிறது. அந்த வீடியோவை வைத்து மிரட்டி பிரியன் என்னிடமிருந்து 5000 ரூபாய் ஜிபே மூலம் வாங்கினான். அந்த பிரியன் எங்கே இருக்காமா? தமிழ்நாட்டு பையன். இது தொடர்பாக நான் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முற்பட்ட போது பிரியனின் அக்கா சஹி ஜெரோ என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என மிரட்டியதால், 2வது அஃபென்ஸ், மிரட்டியதால் பயந்து நான் புகார் அளிக்கவில்லை. தொடர்ந்து 3ஆம் எதிர்மனுதாரர் தொடர்ந்து சஹி ஜெரோ என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறு முறைகளில் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றார். இது அஃபென்ஸ் இல்லையா? எனவே தாங்கள் என்னை, அந்த பொண்ணு பயன்படுத்தியிருக்க வார்த்தை நான் படிக்கிறேன் அப்படியே, கற்பழித்து அதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்பி மானபங்கப்படுத்திய எதிரிகள் மீதும் என்னை புகார் அளிக்க விடாமல் தடுக்கும் வண்ணம் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீதும் வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதோடு எதிரிகள் பரப்பிய வீடியோவை நிரந்தரமாக அழிக்க உதவும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இது கேரளா போலீஸ்க்கு ப்ரேயரா, உங்களுக்கு ப்ரேயரா? இதே புகாரில் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பேரால் சொல்லுது, இச்சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலம் பொழியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு இந்த புகாரை கொடுக்குது. நீங்கள் நான் எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் போட்டிங்களா? யோக்கிய மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க. கொடுக்குறது இல்லாமல் மிரட்டுறது, கடுமையான நடவடிக்கை எடுப்போம், பொய்யான தகவல். நாங்கள் சொல்கிறது பொய்யான தகவலா? நீ சொல்கிறதா ஏன் பொய்யான தகவல்?
நடவடிக்கை எடுத்துகின்ற மாதிரி கொடுக்குறீங்க, அது பொய்யான தகவல் இல்லையா? முதல்ல இந்த அதிகாரிகளாம் மீடியாவை மிரட்டுற வேலையை விடணும், நிறுத்திக்கணும். இது நல்லதில்லை, அவர்கள் எதிர்காலத்துக்கு இது நல்லதில்லை, கெரியருக்கு நல்லதில்லை. ஒரு எஸ்பியாக இருக்கிறீங்க, இது என்ன நடந்துச்சுன்னு கூப்பிட்டு கேட்டேன்னா, சார் இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு சார், நம்ம எஃப்ஐஆர் போடலன்றது சொல்லியிருப்பாங்களா? அதை தானே சொன்ன ப்ரோக்ராமில். மிரட்டுறீங்க. இன்னொரு கிளாரிஃபிகேஷன், நேற்று நாம் அந்த மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அல்லது நடைபெற உள்ள ஊழலை பற்றி நாம் விரிவாக பேசியிருந்தோம். எஸ்பி திருமதி லாவண்யா அவர்களோட பங்கு பற்றியும் பேசியிருந்தோம். அதில் கன்சல்டன்ட்னு சொல்கிறீங்க, நீங்கள் பட் அந்த கன்சல்டன்ட்டோட பேரை சொல்லாமல் விட்டுட்டீங்க. கன்சல்டன்ட் யாருன்றது பேர் சொன்னால் தானே நீங்கள் இந்த உயர் அதிகாரிகளான வாங்கடே, திரு வெங்கட்ராமன் போன்றோர் அந்த கன்சல்டன்ட்டை தெரிஞ்சுட்டு அம்பா நீ கிளம்பு முதல்ல இடத்த காலி பண்ணு என்று சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த கன்சல்டன்ட்டோட பேர் வந்து குமரி செல்வன், KPMG என்ற நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர். பெரிய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தின் சார்பாக கிரைம் ரெக்கார்டு பியூரோக்கு இவர் கன்சல்டண்ட்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் லாவண்யாவும் சேர்ந்து தான் பல கோடிகளை ஆட்டையை போடுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்ம பேசியதிலே பாதி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கன்சல்டன்ட் பேரையும் சொல்லிட்டேன். அதிகாரிகள் தலையிட்டு இந்த கொள்ளை நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். இன்னொன்று கூட இருக்குது சார், கிளப்பு வந்து மகாலட்சுமி கிளப்னு சொல்லியிருந்தோம். சூப்பர் மாலதி, அருமை அருமை. நான் மகிழ்ச்சியோடு இந்த தகவலை சவுக்கு நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகாலட்சுமி கிளப்பு, அஷ்டலட்சுமி கிளப்பு, ஜான்சன் கிளப்பு ஆகிய 3 கிளப்புகளில் சட்டவிரோதமாக சூதாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி டேர்ன் ஓவர் என்றெல்லாம் நான் சொன்னேன். இதில் மகாலட்சுமி கிளப்பு வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கிளப்பு, ஓகேவா? காசு வச்சு ஆடக்கூடாது, பட் கேமு இதெல்லாம் நடத்துறதுக்கு தே ஹேவ் பெர்மிஷன். பட் இந்த அஷ்டலட்சுமி, ஜான்சன் இது 2க்கும் பெர்மிஷனே கிடையாது. தொடர்ந்து நாம் வீடியோவில் வலியுறுத்தி பேசியதன் காரணமாக சென்னை மாநகரத்தின் கூடுதல் ஆணையர் திரு டாக்டர் கண்ணன் அவர்கள் தலையிட்டு ரெய்டு பண்ணி ஜான்சன் கிளப்பு, அஷ்டலட்சுமி கிளப்பு 2ம் சோழி அரோகரோ முடிக்கப்பட்டு விட்டது. சரியா? இது ஒரு அருணும் கூட தான் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் மீறி இது மூடப்பட்டு விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள. திஸ் இஸ் ஜேர்னலிசம். புரியுதா? தம்பி நிதிஷ் கற்றுக்கணும், புரியுதா? இதுக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அங்கே ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். இந்த அதிகாரிகள் மீது நமக்கு என்ன தனிப்பட்ட பகையா? 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய்க்கு சூதாடிக்கிட்டு இருக்காங்க சார். அது சட்டவிரோதமாக நடக்குதுன்றதை நம்ம சுட்டி காட்டுறோம்னா நீங்கள் சீல் வச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக பாராட்டுறீங்களா? எனக்கு என்ன இருக்குது? ஸோ இப்படி தான் தேடி பிடித்து நாம் செய்திகளை பதிவு செய்ய வேண்டும். இதுதான் மக்கள் பணி, இதுதான் ஊடகம். சரியா? இப்போ அந்த பெண்ணு பற்றி பேசணும். இப்போ இந்த பெண்ணுக்கு நம்மளை அணுகுனதுனால தானே இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு ஓரளவுக்கு கல்வி கிடைக்குதுமா? வீட்டில் தானே உட்காந்துருந்துச்சே. வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சேங்க சார். ஏன்னா வரன் பார்க்க வராங்க, அந்த வரனுக்கும் ஏற்கனவே கேவலமானவங்க பாருப்பா. பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து சம்மந்தம் பேசுறது வராங்க, அவங்க வீட்டுக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. அந்த அனுப்புனவன் தான் இவன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவன், புரியுதா? இதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் நம்மளை மிரட்டுறது. ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும். 15 வருஷமாக வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான். அவர் சர்வீஸ்க்கு இப்போ தான் வந்திருப்பார், விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பெண்ணுக்கு வந்து வயது 20 தான் சார். அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வாழ்க்கை 20 வயசுலேயே முடங்கி போயிடுச்சு சார். இதுதான் ஜேர்னலிசம் தம்பி, புரியுதா? இன்றைக்கி பார்த்த நீயும் இன்றைக்கி ஸ்டுடியோக்கு வந்திருந்தாங்க, வந்து இன்றைக்கி படிக்குது, உதவிகளும் வந்து கொண்டு இருக்கிறது. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உதவ முன் வருகிறார்கள், ஓகேவா? திஸ் இஸ் ஜேர்னலிசம். போய் அடுத்தவன் பெட்ரூமில் எட்டி பார்த்துக்கிட்டு அதை பற்றி கிளுகிழுப்பு வீடியோ போடுறது ஜேர்னலிசம் அல்ல. நாம் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டோம். அரசியல்வாதிகளை பார்த்துட்டு சுற்றுலா எப்படி, நல்ல கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஜேர்னலிசமே கிடையாது. அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டான்.